அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை துவங்குவோம். இந்த கிரியாட்ரிக் ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு முத்திரையையும் நமக்கு ஒரு பாடத்திட்டமா இதுல வச்சிருக்கிறோம் இந்த சர்டிபிகேட் கோர்ஸுக்கு. ஏன்னா இது எல்லாருக்குமே தேவை. அந்த காரணத்தினாலதான் இந்த ஏன்சியன் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்ட் முத்ராஸ், அதாவது அஸ்ன முத்ரான்னு சொல்றது, அஸ்ன முத்ரா, அதோட அப்ரிவியேஷன் தான் அஸ்ன முத்ரா. இந்த முத்திரைகளை பற்றி படிக்கும் முன்னாடி சில அடிப்படையா சில டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். இது நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டா நமக்கு எப்படி குணமாகுதோ, நீங்க மருந்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டாம், அந்த மருந்துல என்னென்ன எந்த மாதிரி செய்திருக்காங்க, அது எப்படி உள்ளால வேலை செய்து, எதையும் பற்றி தெரியாமலே நீங்க அந்த மருந்தை உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடல் குணமாகுது. அதே போலதான் இந்த முத்திரையை பற்றி நீங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சு பண்ணாலே இது கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா இந்த கிளாஸ் எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம்னா, இந்த கிரியாட்ரிக் கேர்ல தன்னை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறது ஒரு பார்ட். நம்ம முடியாத பட்சத்துல இன்னொருத்தங்க பண்ணலாம், இருந்தாலும் நம்மளையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்படி, அதே போல நம்ம அடுத்தவங்களை கேர் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு பொறுமையா நிதானமா பண்றது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு பாடமா அமையும். இந்த முத்திரைகளை செய்து பார்த்தீங்கன்னா, முத்திரைகளை செய்து நீங்க அந்த அனுபவத்தை உணர்ந்தாதான் இந்த முத்திரையை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த கிளாஸ்ல நாங்க எப்படி செய்யறது என்னன்றது பிராக்டிக்கலும் சொல்லுவோம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முத்திரையை தொடர்ந்து செய்யணும். அப்போ இந்த முத்திரையை எதுக்கு இவ்வளவு டீட்டெயில்டா நடத்துறோம்னா, இதை பற்றிய கொஞ்சம் புரிதல் இருந்ததுன்னா நீங்களே நிறைய அந்த முத்திரைகள் யோசிச்சு, இதை இப்படி செய்தா ஏன் உடம்புக்கு செட் ஆகும், இப்படி செய்தா ஏன் உடம்புல இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி உங்களையே ஒரு பரிச்சயப்படுத்தி பார்த்துக்கலாம். நீங்களே அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது உங்களுடைய மனநிலையும் சரி, உங்களுடைய நடைமுறைகள், மற்றவங்ககிட்ட பழகிற விதம் எல்லாத்துலயுமே உங்களுடைய இதுல நல்லாவே பிஹேவியர்ல நல்ல மாற்றங்களை உணர முடியும். அதுக்காக தான் யார் யாருக்கு இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி இதை பண்ண முடியுதோ அவங்க இந்த அடிப்படை தத்துவங்களை தெரிஞ்சா ஈஸியா பண்ண முடியும். அதுக்காக இந்த கிளாஸ் இவ்வளவு டீட்டெயில்டா கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருமே நம்ம படிச்சவங்க தான். கண்டிப்பா இது எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது எனக்கு தெரியாது புரியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல இதுல நம்ம சொல்லியிருக்க தலைப்பே என்னன்னா, இயற்கையோடு இணைந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதாவது தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரைகள். அப்போ நான் இயற்கைனா என்ன, இயற்கையோட இணைந்து போறதுனா என்ன, அப்புறம் தொன்மையான சித்தர்கள்னா என்ன, முத்திரைகள்னா என்ன, இந்த இதை பற்றி தான் இந்த கிளாஸ்ல சொல்ல போறேன். ஏன்னா அந்த முத்திரை அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கறதுக்கு காரணமும் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு இதுல கொடுக்கல, இது எப்படி வந்ததுங்கிறதையும் நான் அடுத்து சொல்றேன். இப்போ இயற்கை, நம்ம என்ன சொல்றோம், இயற்கை நிறைய பேசுறோம். இயற்கை ரசிக்கிறேன், இயற்கை ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இயற்கை ரொம்ப அவசியம், இயற்கையை பாதுகாக்கணும். அதாவது நம்ம கம்ப்ளீட்டா எக்காலஜின்னு பேசுறோம், நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு பேசுறோம், எல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இயற்கைனா என்ன, அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, கொஞ்சம் இயற்கையை பற்றி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த விளக்கங்கள். அதாவது டிக்ஷனரி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல 2 டெபினிஷன் போட்டிருக்கிறேன். பருப்பொருள் இயக்கங்களின் இடமாகவும் மூலமாகவும் அவற்றின் விளைவாகவும் திகழ்வதே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு டெபினிஷன். அதே மாதிரி இயற்கை என்பது மனித இயக்கங்கள் மற்றும் வரலாறுகளில் இருந்து தனிப்பட்ட புலன்களால் உணரக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னொரு டெபினிஷன். இப்படி நிறைய டெபினிஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மில்ங்கிறவர் 1874 சொல்லியிருக்கிறாரு, எவ்ரிதிங் விச் இஸ் ஆர்டிபிஷியல் இஸ் நேச்சுரல். இப்படி ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ அதுக்குதான் இந்த பேப்பர் 2020 வந்த பேப்பர் தான். அதான் முதல்ல கொடுத்துருக்கிறேன், ஸ்பிரிங்கர் நேச்சர்ல வந்த பேப்பர். வாட் டஸ் நேச்சர் மீன், அதுதான் அந்த ஹெட்டிங்கே, அந்த பேப்பரோட ஹெட்டிங்கே.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர் தான், நீங்க பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் இயற்கையை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல நிறைய டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. நான் 1-2 டிக்ஷனரி டெபினிஷன் கொடுத்தது அந்த பேப்பர்ல தான் எடுத்திருக்கிறேன். இந்த 3மே இன்னும் நிறைய டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க மேற்கத்திய நாடுகள்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க. ஆக்சிடென்டல் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க மேற்கத்திய நாடுகள். அதே மாதிரி ஓரியன்டல் கண்ட்ரிஸ்னா நம்ம சைனா, கிழக்க உள்ள நாடுகள். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த பாரம்பரியத்துக்கு தகுந்தபடி, அவங்க மரபுக்கு தகுந்தபடி இயற்கைய நம்ம நிறைய டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த பேப்பர்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இன்னைக்கு இயற்கை பாதுகாப்புன்னு சொல்றோம். அப்போ இயற்கைக்கு முழுமையா ஒரு டெபினிஷனை நீங்க டிஃபைன் பண்ணிட்டு, அதாவது ஒருத்தர் முரண்பட்ட கருத்தா இருக்குது. நேச்சுரல் எல்லாமே, ஆர்டிபிஷியல் எல்லாமே நேச்சுரல்ங்கிறாங்க, மனிதன் அல்லாததெல்லாம் நேச்சருங்கிறாங்க. இப்படி பல விதமான டெபினிஷன் வரும்போது அந்த கிளாரிட்டி இல்ல. அப்போ இயற்கை பாதுகாப்பை பற்றி பேசும்போது எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது மாறுபடும். அதனால்தான் இந்த இயற்கைனா என்ன அப்படிங்கிறத சயின்ஸ் இந்த மாதிரி சொல்லுது. இதேத நம்ம ஞானிகளும் நம்ம நூல்கள், அதாவது உபநிடதங்களாக இருக்கட்டும், பிரஸ்தானத்திரயம்னு சொல்லுவோம், நம்மளுடைய ஆன்மீக நூல்கள் எல்லாத்துலயுமே இயற்கையை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு நான் கடைசியில சொல்ல வாரேன். இது இந்த பேப்பர்ல சொன்னது, நீங்களும் இதை பார்த்துக்கலாம். அடுத்தது அறிவியல்னா என்ன, வாழ்வியல்னா என்ன, இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. அறிவியல்னா என்ன? இயற்கையை பற்றி அறிஞ்சிறதுதான் அறிவியலே. எப்பவுமே இயற்கையை பற்றி அந்த நம்மளுடைய கண்ணோட்டம் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில நேற்று சொன்னது இன்னைக்கு மாறலாம். ஏன்னா முதல்ல உலகம் தட்டையா இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அது கண்டுபிடிக்க அந்த நம்மளுடைய கண்ணோட்டங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில அட்வான்ஸ்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது, மிஷினரிஸ் வருது. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி கூட 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 முன்னாடி சொன்னது பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த அறிவியலின் காரணமாகத்தான் அந்த நேச்சர், இயற்கைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த டெபினிஷனும் மாறி வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சூழலுக்கு தகுந்தபடி டிஃபைன் பண்ணிடுறாங்க. பிக்ஸ்டா ஒண்ணு இல்ல அறிவியல்ல. வாழ்வியல்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி நபரோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கையில நம்ம எப்படி அதை வாழ்றோம், நம்மளுடைய பண்பாட்டு நடைமுறைகள்லாம் என்ன, எப்படிலாம் கல்வி வைக்கிறோம், எந்த மாதிரி ஈகை பழக்கங்கள் இருக்குது, அறநெறிகள் எப்படி பின்பற்றோம், சமூக உறவுகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய தொழில் முறைகள்லாம் எந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய நம்பிக்கைகள் என்ன, மற்றபடி நம்ம மற்றவங்களை எப்படி புரிஞ்சுடுறோம், மற்ற நாடுகளுடைய சிந்தனை முறைகள் என்ன, இது எல்லாம் சேர்ந்ததான் வாழ்க்கை நெறின்னு சொல்றது. சோ இயற்கை, அறிவியல், வாழ்வியல். ஏன்னா நம்ம வாழ்வியலைத்தான் நம்ம இயற்கையோட இணைக்க போறோம். அறிவியல் ஒவ்வொன்னே ஆராய்ந்து அது பல கருத்துக்களை சொல்லிட்டே இருக்குது. ஏன்னா அது நமக்கு பல விதத்துல நம்மளுடைய வாழ்வியலுக்கு பயனுள்ளதா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், அதாவது இதுல நமக்கு physiological needs, safety and security needs, social needs, esteem needs, self actualization needs சொல்லுவோம். ஒவ்வொன்றும் அதாவது நம்மளுடைய தேவைகள் ஒண்ணு பூர்த்தியாச்சுன்னா அடுத்த லெவல், அடுத்தது பூர்த்தியாச்சுன்னா அடுத்தது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது பிரமிட் ஆட்டம், பேசிக் நீட்ஸ் எல்லாரும் அதை நோக்கிதான் பயணிப்போம். அடுத்தது அதுல இருந்து கொஞ்சம் பேர் சேஃப்டி நீட்ஸ், சோசியல் நீட்ஸ், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். பாத்தீங்கன்னா வர 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 அந்த கூட்டம் குறைஞ்சுக்கிட்டே போகும் ஒவ்வொருதுலையும். இப்போ இத நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, வாழ்வியல்னு சொன்னதுனாலதான் நம்மளுடைய வாழ்வியலை எப்படி இந்த நீட்ஸோட நம்ம கார்லேட் பண்றதுங்கிறதா என்னோட மெயினான பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைஃப பாத்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு வச்சுக்கலாம், எமோஷனல் லைஃப் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு இருக்கலாம். இந்த 3 தான் மெயினா இருக்கும். இந்த 3 கலந்தே தான் வரும், ஒண்ணு பிரிச்சு எடுக்கவே முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா உள்ள அந்த பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், கல்வி, இந்த 5 பேசிக் நீட்ஸ் ஒருத்தங்க ஒரு உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள். இதெல்லாம் எது பேஸ் பண்ணி? மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி தான். நீங்க அதுக்காக பொருள் சேர்க்கணும், அதற்காக சம்பாதிக்கணும், அதற்காக உழைக்கணும். இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இதுலயே முழுமையா சில நேரம் நம்ம இந்த தேவையிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுறோம்.
சேஃப்டி நீட்ஸ், அதுக்கும் கொஞ்சம் இந்த மெட்டலிஸ்டிக் லைஃப் வேணும். அந்த லவ் அண்ட் பிலாங்கிங் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப், எப்படி சமூகத்தோட கனெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எஸ்டீம் நீட்ஸ், நம்மளை ரெகக்னைஸ் பண்றது, ரெஸ்பெக்ட் பண்றது, ஒரு மரியாதை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறது வந்து எமோஷனல் லைஃப். உணர்வுகளால நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ நீங்க பேசிக் நீட்ஸ்லயும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் கொண்டு வரணும், எமோஷனல்லையும் ஸ்பிரிச்சுவல் லைஃபை கொண்டு வரணும். மொத்தத்திலையும் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து உள்ளால ஒளிஞ்சு இருக்குது. நமக்கு அது இயல்பானது ஒண்ணும், அது வந்து என்ன சொல்றது, இயற்கையா இல்லாதது கிடையாது. அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண சில நேரம் முடியல, அதுதான் உண்மை. சோ எப்பவுமே இந்த பொருளுலகத்துல நம்ம வந்து உணர்வுகளால தாக்கப்படுறோம். அதே மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம்ங்கிறது வந்து நமக்கு இதையெல்லாம் ஸ்மூத்தா கொண்டு போக கை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மூணையுமே பேசுறோம். சோ நம்ம தேவைகள்ல எல்லாமே நம்மளுக்கு ரோலை பிளே பண்ணுது. ஆரம்ப கட்டத்துல நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்கும் எமோஷனல் லைஃபுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், 80%, 90%. எப்போ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, பொருள் ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டுங்கிற பட்சத்துல நமக்கு அடுத்தது எமோஷனல் லைஃப் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்மளை யாரும் மதிக்காங்களா, நம்மளை யாரும் நேசிக்காங்களா, நம்மளை ஒரு மரியாதையோட நடத்துறாங்களா, அந்த உணர்வு வந்து உள்நோக்கியது, உள்நோக்கிய உணர்வு, உள்ளுணர்வுன்னு சொல்றது. ஏன் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றோம்னா, அது மனசால உணர்றது. நீங்க வந்து இப்போ ஒரு கை இருக்கு, கால் இருக்கு, இதுல உடம்புல இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். மனசை உங்களால பார்க்க முடியுமா? அந்த உணர்வு உங்களால அனுபவபூர்வமா தான் உணர முடியும். அது உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். வெளி உணர்வுன்னு அப்போ ஒண்ணு இருக்கணும். உள்ளுணர்வுன்னு சொன்னா, வெளி உணர்வுனா என்ன? வெளி உணர்வுங்கிறது நம்மளுடைய கண், காது, மூக்கு, செவி, வாய், அதே போல நம்மளுடைய உடல், அதாவது ஸ்கின்னு சொல்லுவோம்ல, உடலால உணரக்கூடியது. இது எல்லாம் வந்து வெளி உணர்வு. கண்ணை பார்க்கும்போது ஒண்ணு தெரியுது, அப்போ அதை பார்க்கறது வந்து அது ஒரு வெளி உணர்வு. எப்பவுமே வெளிநோக்கியது வந்து வெளிநோக்கியே போகும். நம்மளுடைய மனம் வந்து நம்மளை தாண்டி நம்மளை விட்டு வெளியிலேயே போகும். அங்க என்ன இருக்கு, அங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுலயே கண்ணு எங்கேயாவது வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும், காது வெளியில சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கும், வாய் எதடா நம்ம பேசலாம் இல்ல என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும், மூக்கு நல்ல ஸ்மெல் இருக்கா அதை யோசிக்கும். இந்த மாதிரி ஸ்பரிசம் தொடுறது, நல்ல டெம்பரேச்சர், நல்ல ஒரு கூலான கிளைமேட்டா இருக்கணும். சோ இந்த மாதிரி இதெல்லாம் வெளிநோக்கிய உணர்வுகள். வெளிநோக்கியது எல்லாம் வந்து இந்த ஐம்பொறிகள்னு சொல்றோம் இல்லையா, இதை கொண்டு வெளியில போறதெல்லாம் வெளி உணர்வு. உள்ளுணர்வுங்கிறது என்னன்னா நம்ம உள்நோக்கிய பார்வைன்னு சொல்லுவோம். அது என்ன உள்நோக்கிய பார்வை? இது எல்லாத்துக்குமே முதல்ல வந்து டவுட் வரும். தியானத்துல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் தெரியும். ஆனாலும் புதுசா சிலவங்களுக்காக நான் சொல்றேன். இப்போ டெய்லி உங்களை வந்து சுவாசத்தை கவனிக்க சொல்றோம். ஏற்கனவே இந்த பேட்ச்ல போட்டிருந்தோம், சுவாசத்தை கவனிக்க சொல்றோம். அது வந்துதான் உள்நோக்கிய பார்வை. உங்களுக்கு சுவாசம் போகுதா போகலையா கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கவனங்கள் எல்லாமே வெளியில நோக்கி சிதறி போயிருக்குது. சுவாசத்தை லெஃப்ட் சைட்ல போகுதா ரைட் சைட்ல போகுதான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா, நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கோமா? இது ஒரு உள்ளுணர்வுக்கான முதல் படி கட்டு. அதுக்காக தான் முதல்ல சுவாசத்தை கவனிங்கன்னு சொல்றோம். இந்த இதுக்கு முதல்ல சுவாசத்தை கவனிக்கிறதே உங்களுடைய உள்முக பார்வைக்கான ஒரு ஆரம்ப பயிற்சி. அதை புரிஞ்சுக்கோங்க. உள்நோக்கிய பார்வைக்கு. ஏன்னா உள்ள பாரு உள்ள பாரு, என்ன கதவை திறந்து என்ன வீட்டு உள்ளால பாரா புரியாது. முதல்ல ஆரம்பத்துல உள்ள பாக்குறதுனா என்னன்னா உங்களை நீங்களே உற்று நோக்குறது. உற்று நோக்குறதுன்னா அப்படியே கண்ணை அப்படியே பக்கத்துல கொண்டு போய் பாக்குறது கிடையாது. உள்ளால நமக்கு உள்ளால ஒரு இருதயம் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை ஸ்டெத்தோஸ்கோப்ல வச்சு பார்த்தா நம்புறோம். அவ்வளவு அடிக்கிறது நமக்கு கேட்கல, காதுக்கு உணர முடியல. உள்ளால எத்தனையோ ஒரு ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. சக்தி எல்லாம் எங்கேயோ எப்படி இல்லாம உடல் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. எதையாவது உணர்றோமா? எதையுமே உணரல. அந்த உள்நோக்கிய பார்வை நீங்க வந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஐம்பொறிகள் தேவையில்லை. முதல்ல
ஐம்பொறிகளுடைய உதவி தேவை இல்லை உள்நோக்கி பார்க்கும்போது. அதனாலதான் உள்முகமாக பாரு, உள்முகமாக பாருன்னு சொல்றோம். அந்த உள்நோக்கிய பார்வை தொடங்கதான் நமக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் இதெல்லாம் அறிய முடியும். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டோம்னு சொல்ல மாட்டேன், உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டா. உள்நோக்கி பார்க்க 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 ஆழமா போக போக போகதான் உங்களால ரியலைசேஷன், தன்னை அறிதல், தன்னை உணர்தல்ங்கிறது செய்ய முடியும். இந்த உணர்வுகள்லாம் எதனால தாக்கப்படுறோம்? இப்ப நம்ம நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்டெக்ட்ல ஒன்னொன்னுக்காக ஏங்குவோம். குழந்தை விளையாடுறதுக்காக அழும், ஒரு அடல்ட் ஏஜ்ல லவ் ஃபெயிலியருக்காக அழுவோம், ஒரு டீனேஜர் லவ் ஃபெயிலியர்ல அழுவாங்க, ஒரு அடல்ட் வேலைக்கு வேணும்னு வேலை இல்லைன்னா அழுவாங்க, ஒரு ஸ்பௌஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா அழுவாங்க. இதே இது ஒரு வயதானவங்க கேருக்காக அழுவாங்க. இந்த கேருக்காக அழுகிறோம் பாத்தீங்களா? நம்ம மெட்டீரியல் லைஃப் இல்லாம நம்மகிட்ட பாசமா பந்தமா நம்மளை கவனிச்சுக்கிட அக்கறையா, இதுதான் நிஜமாவே எல்லாருக்கும் தேவை. அது உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது. நீங்க ஒன்ன கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நமக்கு ஏன் ஒரு ஸ்பௌஸுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? நான் எதிர்பார்க்கிறது ஒன்று, ஆனா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கான்டெக்ட் வேற. அவங்க சொல்றத நான் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்பா ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க, பிள்ளை இன்னொரு ஆங்கிள் சொல்லும். ரெண்டுக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வேற. நான் நினைக்கிற கண்ணோட்டம் வேற, அவங்க நினைக்கிற கண்ணோட்டம் வேற, நம்ம நினைக்கிற கான்டெக்ட் வேற, அவங்க நினைக்கிற கான்டெக்ட் வேற. இப்போ ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆயிருச்சுன்னா மனசுல கஷ்டமாயிடும். எப்ப அந்த மனசு ஒத்து போகுதோ, ரெண்டு ஒத்து செச்சுன்னா அதே வேவ் லென்த்ல இருக்கும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ரெண்டு பேரும் ஒரே வேவ் லென்த்ல இருந்தாங்கன்னா அது ரெண்டும் ஒருத்தர் ஒத்தி சேர்ந்து போறாங்கன்னு அர்த்தம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒத்திசைவு ஒரு சாதாரண வாழ்க்கையிலே தேவை, நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா. ஏன்னா எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அழுறோம்னா காரணம் ஃபுல்லாவே இதுதான். எமோஷனல் ஃபீலிங் வாரதே நமக்கு நம்ம எதிர்பார்ப்பது நடக்கல, நம்ம நினைக்கிறபடி அவங்க என்கிட்ட நடந்துக்கிடல, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான். எப்பவுமே யாரையுமே குறை கண்டுபிடிக்காதீங்க. நம்ம எதிர்பார்ப்பு, நான் இப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இப்படிலாம் செய்யணும், இந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு கஷ்டத்தை உண்டாக்குது. நான் எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்லல, எப்ப மிஸ்மேட்ச் ஆகுதோ அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் வேணும், ஒன்று இயைந்து போகணும். ரெண்டும் இணைஞ்சதுன்னா ஸ்மூத் ஆயிடும். அதத்தான் இயற்கையோடு இணைதல் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் நான். அப்போ இயற்கையோட இணைந்தால்தான் இயற்கையில என்ன நடக்கும் அதே நிகழ்வோட நம்மளும் இணைஞ்சு பயணிச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போதான் அது இம்ப்ரூவ் ஆகும். அப்பதான் தன்னை அறிய முடியும், தன்னை உணர முடியும். நாம நமக்காக மாத்திரம் வாழாம மற்றவங்களுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் கண்டிப்பா வாழ முடியும். அதனால்தான் இயற்கையோடு இணைந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நேரமும் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு இயற்கையோடு இணைந்து நம்மளோட டெக்னாலஜி இன்னைக்கு ஏங்கிறாங்க, ஜெனரேட்டிவ் ஏங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா தொழில்நுட்பத்துக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு அசூரமா வளர்ந்து நிக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம அறிவியலும் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டே இருக்குது. லைஃப் ஸ்டைல் மெடிசின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமா நம்மளை ஒரு கிரானிக் டிசீஸ் தாக்காம இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம், நம்மளுடைய உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், நல்ல மனசை ஹேண்டில் பண்ற விதம், அதே மாதிரி நச்சு பழக்கங்கள் எல்லாத்தையும் தவிக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறையை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் லைஃப் ஸ்டைல் மெடிசன் இன்னைக்கு சொல்றாங்க.
இதை எப்பவோ நம்ம சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்பவோ நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளும் அப்படிதான் வாழ்ந்தோம். இன்னைக்கு ஒரு புது வார்த்தை லைஃப் ஸ்டைல் மெடிசின், அத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் குரோனோபயாலஜின்னு ஒண்ணு. நமக்கு வந்து எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த உடல் உறுப்புகள் இயங்குது, சிர்காடியன் ரிதம், அல்ட்ராடியன் ரிதம், அப்படி இப்படின்னு நிறைய அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை பற்றி சொல்லுவோம். அது எப்படி நம்மளுடைய சூரிய சந்திர இயக்கத்தோட ஒத்து போகுதுங்கிறத பற்றிய ஆராய்ச்சி. அது இப்பதான் தொடங்கி போயிட்டு இருக்குது குரோனோபயாலஜி. அதான் இன்டெப்தா போறாங்க. எப்படி நம்ம உடம்பும் நம்ம உடலும் இயற்கையோட எந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எபிஜெனட்டிக்ஸ். எபிஜெனட்டிக்ஸ்ங்கிறது வந்து இப்போ வந்து என்னன்னா, டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அந்த டிஎன்ஏல வந்து ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன் வந்து அதாவது அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை மாற்ற முடியாது, அது மாறது இல்லை நம்மளோடது. அந்த மரபணு செயல்பாட்டை மாத்திரம், அதாவது அந்த பர்டிகுலர் செல் ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி பண்றது. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க எபிஜெனட்டிக்ஸ்ங்கிறது. இது ஒரு ரிசர்ச், அதாவது ஜெனட்டிக்ஸ்ல அட்வான்ஸ்டா. இது எல்லாமே நீங்க ஓரளவு ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையை நோக்கிய பயணமா தான் இருக்குது. டோட்டலா எப்படி நம்ம இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுங்கிறது தான் லைஃப் ஸ்டைல் மெடிசின்ங்கிறது. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சூரிய சந்திர இயக்கத்தோட நம்ம எப்படி இசைஞ்சு போறதுங்கிற பற்றிய ஸ்டடிஸ் எல்லாம் அதான். ஏன் நமக்கு வந்து பௌர்ணமின்னு அலை மேல போகுது, அதே மாதிரிதான் அது நீரை வந்து மேல இழுக்குது, அதோட ஈர்ப்பு விசையால இழுக்குது. அதே மாதிரிதான் உடல்லையும் நம்மளுடைய நீர் சத்துகள் மேல ஈர்க்கப்படுது. அப்படிங்கிறதா இங்க அவங்க குரோனோபயாலஜில சொல்ற ரிசர்ச். இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. இப்படி இயற்கையில் நடக்கும்போது இதெல்லாம் அப்படி ஒத்து போகுது. ஏன் கடல்வாழ் இனங்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி நடக்குது, எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றாங்க குரோனோபயாலஜி. எல்லாமே இயற்கை பற்றியதான். ஆராய்ச்சினாலே இயற்கை பற்றி தான். இயற்கை இல்லைன்னா கண்டிப்பா வந்து சயின்ஸே கிடையாது, அறிவியலே கிடையாது. இயற்கையை பற்றி தான் நம்ம வந்து அதுல பண்றோம். அதே மாதிரி எபிஜெனட்டிக்ஸ் நம்மளுடைய மரபணு முதற்கொண்டு போய் ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய குறைபாடுகளை நிவர்த்தி பண்றது அப்படிங்கிறது தான். சோ விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் நடக்குது, இவ்வளவு சொல்றோம், அதை யாருமே மறுக்கல. விஞ்ஞான வளர்ச்சி தேவையில்லைன்னே யாருமே சொல்லல. வேணும், விஞ்ஞான வளர்ச்சி அவசியம், தேவைதான். ஆனா நம்மளுடைய அந்த ஆராய்ச்சியும் அந்த விஞ்ஞானமும் நம்மளுடைய செலவை குறைச்சு வசதியை கூட்டணும். அதுதான். ஏன்னா அதை நோக்கிதான் பயணிக்குது. இன்னைக்கு இப்போ நான் யூஎஸ்ல இருந்துகிட்டு உங்களுக்கு பாடம் நடத்துறேன். இதுக்காக நாங்க பயணிச்சு வர வேண்டியது இல்லை, நீங்க எல்லாரும் பயணிச்சு எங்கேயோ வர வேண்டியது இல்லை. இது எவ்வளவோ செலவை குறைக்குது, எவ்வளவோ வசதியை கூட்டி கொடுக்குது, பல இது பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஞ்ஞானத்துல நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அதனால விஞ்ஞான வளர்ச்சி தேவைதான், அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல உள்ளார்ந்த ஒரு கருத்து என்னன்னா, இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை கொடுக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும். இதுதான் அங்க வந்து முக்கியமான ஒரு கருத்து. நம்மளுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி இயற்கையோடு இணைந்து செல்லணும். அப்போ இயற்கையோட இணைந்த வாழ்வு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செயற்கை மாற்றப்பட்டு விட்டோம். அது காலத்தின் கட்டாயம். இது யாரையும் நம்ம குறை சொல்லல. இன்றைய வாழ்வியல் அப்படிதான், வழி இல்லை. அப்போ நிறைய பேருக்கு கொஸ்டின் வருது. அப்போ இயற்கையோட நம்ம வந்து இணைஞ்சு வாழவே முடியாதா? நம்ம எவ்வளவோ டிவியேட் ஆகி வந்துட்டோம். ஏன்னா நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் நான் பார்த்ததில் அவங்களே சொல்லிட்டாங்க, எப்பா நம்ம எவ்வளவோ தாண்டி இயற்கையை விட்டு விலகி வந்துட்டோம். இனி அதை திருப்பியும் அந்த ரெஸ்டோர் டு த நார்மல் கண்டிஷன் நாட் அட் ஆல் பாசிபிள். நேச்சர்ங்கிற ஜேர்னல்ல வந்து பேப்பரை வச்சு சொல்றேன், நானா சொல்லல. இனிமேல் அதை திருப்பி போய் அந்த பழைய நிலைக்கு போறது முடியாத காரியம். அட்லீஸ்ட் இந்த நிலையை விட்டு இன்னும் மோசமாகாதபடி பார்த்துக்குவோம். இப்போ எக்காலஜில என்ன பண்றாங்க, நம்ம மொபைல் இந்த இதெல்லாம் இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இன்டர்நெட்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா அந்த அலைவரிசை சில உயிரினங்களையே தாக்குது. சில உயிரினங்கள் அழிஞ்சே போயிட்டுங்கிறாங்க, அது அறிவியல்லே சொல்றாங்க. அப்போ அந்த எக்காலஜி டிஃபர் ஆகும்போது ஒண்ணுக்கொண்ணு, அதாவது அனைத்து ஜீவராசிகளும் முக்கியமே. மனிதன் மாத்திரம் வாழ்றதுக்கு இந்த இயற்கை இல்லை, அனைத்துமே வாழணும்.
அப்போ இயற்கையோட இணைந்து வாழணும்னா வேற எந்த இதுக்கும் பாதகம் இல்லாமல் செய்யணும். ஏன்னா நம்ம அன்னைக்கு கிராமப்புற வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு எல்லாமே நகரப்புற வாழ்க்கையா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா அன்னைக்கு 70-30 இருந்தது, இன்னைக்கு அங்க உள்ளது கிராம வாழ்க்கை குறைஞ்சு நகர வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையா இருக்கு. இன்னொன்னு, நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில எந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்கணும், எந்த மாதிரி நம்ம எதெல்லாம் குறைக்கணும். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளவு வளர்ந்து இருக்குது. ஆனா அந்த விஞ்ஞானத்தை சரி கட்டுறதுக்காக நம்ம செலவழிக்கிற செலவு, முன்னாடி ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல பூட்டங்காலத்துல எல்லாம் சாப்பாடே பெரிய கஷ்டம். அவங்களுக்கு அதுக்கே செலவழிக்கிறதுக்கு 3 வேளை ரைஸோ அல்லது நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ சாப்பிட்டதே இல்லை. கஞ்சிதான் சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு நேரம் தான் ரைஸ் சாப்பிட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அடிப்படையா உள்ள சாப்பாட்டுக்கே. ஆனா இன்னைக்கு யாரும் அதுக்கு நம்ம கஷ்டப்படலை. அதுக்கு கஷ்டப்படல. எல்லாருக்குமே ஓரளவு சாப்பாடு கிடைச்சிருது. மினிமம் வளர்ந்துதான் வந்துகிட்டு இருக்குது. ஆனா அறிவியல் வளர்ச்சியில வரும்போது என்ன ஆகுதுன்னா அதோட தாக்கம் இன்னைக்கு ஒவ்வொன்றும் வரும்போது, அவங்க கார் வாங்கிட்டாங்க, நானும் அந்த காரை வாங்கிடணும். அவங்க இவ்வளவு பெரிய இன்ச் டிவி வாங்கிட்டாங்க, எங்க வீட்டுல வாங்கணும். ஆடம்பர தேவைக்கும் அடிப்படை தேவைக்கும் வித்தியாசம் நிறைய தெரியலையா, அல்லது நம்ம அத புரிஞ்சுக்கலையான்னு சொல்ல தெரியல எனக்கு. முன்னொரு காலத்துல ஆடம்பர தேவையா இருந்தா இன்னைக்கு அடிப்படை தேவையா மாறி இருக்கு. அன்னைக்கு செல்போன் இல்ல, போன் இல்ல, எல்லாம் இல்லாமலே வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அடிப்படை தேவையில ஒண்ணுன்னு ஆயிருச்சு. இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எப்படி நம்ம குறைக்கிறது? இயற்கையோட இணைந்து வாழ்றதுக்கு நம்ம எந்த மாதிரிலாம் அதை பண்ணலாம் பெட்டரா? இன்னைக்கு டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கிறாங்க. டிஜிட்டல் விரதமா. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க போனை யூஸ் பண்ணாம இருந்துட்டா அதுக்கு பேரு டிஜிட்டல் விரதம். நம்ம அன்னைக்கு சாப்பிடாம பட்னி கிடக்கதான் விரதம் நினைச்சோம். இன்னைக்கு விரதத்துக்கு டெபினிஷனே மாறி போச்சு. சோ விஞ்ஞான வளர்ச்சியில நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனா நம்ம எதையும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட செய்யணும்னா படிக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம செய்யணுங்கிற ஒரு வேண்டுகோளுக்காக தான் வைக்கிறேன். இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை நம்மளுடைய ஆராய்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கறதான் இங்க உள்ள மெயினான ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம உடம்பு எல்லாமே இந்த முத்திரைக்கு சம்பந்தமா நான் வந்துடுறேன். ஏன்னா இந்த டெபினேஷன் எல்லாம் எதுக்காக, இயற்கையோடு இணைந்த அப்படிங்கிறதுக்காக உடைய விளக்கங்கள் தான். அப்புறம் நம்ம இந்த முத்திரைங்கும்போது நிறைய நமக்கு நிறைய ஹீலிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது முத்ரா சொல்றோம், அக்கு பிரஷர் சொல்றோம், அக்கு பஞ்சர் சொல்றோம், அக்கு டச் சொல்றோம், ரெஃப்ளக்ஸாலஜி சொல்றோம், பிராணிக் ஹீலிங் சொல்றோம். இப்படி எத்தனையோ டைப் ஆஃப் இது இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு ஹீலிங் மெத்தட் தான். இது ட்ரக்லெஸ் தெரப்பின்னு சொல்றாங்க, சப்ளிமெண்டரி தெரப்பின்றாங்க, எனர்ஜி பூஸ்டர்ங்கிறாங்க, அட்ஜங்க் தெரப்பிங்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர்ல முத்திரையும் ஒன்று. முத்திரை எதுக்காக பயன்படுத்தப்படுது பாத்தீங்கன்னா, சீக்ரெட் மெசேஜ் பாசிங். அதாவது ஒரு இதை சீக்ரெட்டா சொல்றதுக்கு அந்த சைகை மூலம் காட்டி பண்ணலாம். சீக்ரெட் மெசேஜ் பாசிங் ஒவ்வொன்றுக்கும் அந்த சிம்பல் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ஃபீலிங்ஸை கம்யூனிகேட் பண்றது அதுக்காகவும், அதாவது நம்ம தெய்வத்தை நம்மளுடையதை ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது அல்லது நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி அதுக்காக. இல்லாட்டினா நம்மளுடைய உடலுக்குள்ளால இருக்கிற பயோ எனர்ஜியை தூண்டுறது, அதுக்காகவும் இந்த முத்திரைகள் பயன்படுத்தப்படுது. சில நேரம் சில முத்திரைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் த பாடி, உடம்புல ஒரு இடத்துல அந்த சக்தியை அரெஸ்ட் பண்றது, அதுல பிடிச்சு வைக்கிறது. அதான் சீல்னா மூடிடுறது, அந்த இடத்த மூடி வைக்கிறது. இன்னொன்னு சில முத்திரை எதுக்காகுதுன்னா, அந்த எனர்ஜி ஃப்ளோவை திருப்பி விடுறது. ஏன்னா அபான வாயுவை மேலே திருப்புதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிவர்ஸ் த எனர்ஜி ஃப்ளோ. இந்த மாதிரி பல வகையான முத்திரைகள் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னல் ஹீலிங்ஸ் நிறைய இருக்குது, அதுல முத்திரை வகையும் ஒன்று. இந்த முத்திரை இவ்வளவு பர்பஸுக்கும் முத்திரைகள் பயன்படுது. நம்ம அஸ்னா முத்திரை எதுக்கு கீழே வருதுங்கிறது நம்ம தெரியணும். இப்போ முத்திரைகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஹஸ்த முத்திரை, அதாவது கைகளால செய்யறது. அது ஒரு கையை வச்சு செய்யலாம், இல்ல 2 கையை வச்சு செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள் எல்லாம் கோயில்கள்ல அப்படியே சாமி படம் அப்படியே அருவாளை ஏந்திக்கிட்டு ஒரு
அப்படியே ஒரு தூரமா நிக்கிற காட்சி இருக்கும். அது என்னது? தட் இஸ் அன் ஐக்கனோகிராபிக் டெபிக்ஷன். அதாவது ஊர் எல்லையில பாதுகாப்பு தெய்வம் இருக்குது அப்படிங்கறதுதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அது ஒரு முத்திரை தான். கையில வச்சிருக்குது அல்லது கைகூக்கு நிறைய இடத்துல அது என்ன பிளஸ் பண்றது, வணக்கம் சொல்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு அந்த அடையாளமா காட்டுறது கைய வச்சு. அடுத்தது வந்து யோக முத்திரைகள். யோகாசனம் செய்யும் போது நிறைய முத்திரைகள் இருக்குது. அடுத்தது வந்து சில ரிச்சுவல்ஸ், அதாவது சில ரிச்சுவல்ஸ் நடத்தும் போது அந்த பிராக்டிஸ்க்கு தாந்திரிக் பிராக்டிசஸ் இதுக்கெல்லாமே முத்திரைகள் யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம வந்து நிருத்திய முத்ரான்னா டான்ஸ் முத்திரை, நடனம் ஆடும்போது அதுல வந்து நிறைய பாவனைகளை முத்திரைகள் மூலம் காட்டுவாங்க. கையில காட்டுறதா அதையும் முத்திரைன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் கை விரல்களால பண்றது அனைத்தும். ஒரு கையை யூஸ் பண்ணலாம் இல்ல 2 கையை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேரு ஹஸ்த முத்திரைன்னு பேரு. அடுத்தது வந்து மன முத்திரை. இதுல மன முத்திரைங்கிறது என்னன்னா, அதாவது அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு சொல்லுவோம். அது தெரியாதவங்க இன்டர்னலைசேஷன் ஆஃப் த சென்சஸ். இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, உள்நோக்கிய பார்வை. நம்ம சென்சஸ் எல்லாத்தையும் அடக்கி withdrawal ஆஃப் ஆல் சென்சஸ் அண்ட் டைரக்டிங் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் இன்சைட். உள்நோக்கிய பயணம். இப்போ சுவாசம் பாக்குறோம்ல, அது ஸ்டார்டிங் தான். சோ அது வந்து மனச நம்ம ஒருமுகப்படுத்தி உள்நோக்கிய பார்வைக்கு ஆரம்பிக்கிறது. அது மனமுத்திரை. அடுத்தது வந்து காயமுத்திரை. காயம்னா உடல். இதுல வந்து பலவிதமான ஆசனங்கள், அப்புறம் வந்து நம்ம வந்து சுவாசம், பிராணாயாமம் இதெல்லாம் வச்சுட்டு சில பாவனையில பாவிச்சு சொல்றது, அதான் விசுவலைசேஷன் சொல்லுவோம். சோ இது வந்து காயமுத்திரை. நம்மளுடைய போஸ்டர், நம்மளுடைய ஆசனங்களை இருத்தி அந்த ஆசனங்கள்ல இருந்து சில பிராணாயாமம் அந்த மாதிரி செய்யறது. அடுத்தது வந்து பந்த முத்திரை. இதுதான் உள்ளால லாக் பண்றது. உட்டியான பந்தம், பல பந்த முத்திரைகள் இருக்கு. அதை ஒரு பொசிஷன்ல வைக்கும் போது அதுல இருந்து சக்தி வந்து வெளியே போகாதபடி அதுல லாக் பண்ணி வைக்கிறது, அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது. சோ இது பந்த முத்திரை. அடுத்தது வந்து ஆதார முத்திரைகள். இதுல வந்து நம்மளுடைய செக்சுவல் எனர்ஜியை வந்து மேல் நோக்கி திருப்புறது. அபான வாயுவை வந்து கீழ்முகமா இருக்கிறத மேல்முகமா திருப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஆதார முத்திரைகள். சோ இந்த மாதிரி மெயினா வந்து 5 வகையான முத்திரைகள் இருக்குது. அப்போ நம்ம முத்திரை எதுக்கு கீழே வரும்? நம்ம முத்திரை ஹஸ்த முத்திரை கீழே தான் வரும். இதுல 2 கரங்களை யூஸ் பண்றோம். அதனால ஜாயின் ஹேண்ட்ஸ், 2 கைகளை வச்சுதான் பண்றோம். அது வந்து இது யோக முத்திரைன்னு நம்ம வச்சுக்கலாம். சோ யோக முத்திரா கேட்டகரியில இது வந்து 2 கைகளையும் வைத்து உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவதற்கான முத்திரையே நம்மளுடைய அஸ்னா முத்திரை. தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை. அப்போ தொன்மையான சித்தர்கள் யாரு? அடுத்தது வேணும். இப்போ சித்தர்கள்னாலே அவங்க வந்து சித்தம் வந்து சுத்தமா இருக்கும். எனிவே சித்தத்தை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அதுல வரும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். அவங்களுடைய இது அதாவது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இம்மார்டலிட்டி, அழியாத உடம்ப பெற்றாங்க அவங்களுடைய யோக முறை மூலம். காயக்கல்ப உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம். அதே மாதிரி சுத்தம் கிளியரா இருக்கும். அவங்களுடைய எந்த கான்ட்ரிபியூஷனும் பார்த்தாலும் சுயநலமற்றதா இருக்கும், ஒரு இன்டெகிரிட்டியோட இருக்கும், எத்திக்கலா இருக்கும். அதே மாதிரி இயற்கையோடு இணைந்ததா இருக்கும். ஒரு நாள் இயற்கைக்கு அகைன்ஸ்டா அவங்களோடது எதுவுமே இருக்காது. அப்படி ஏதாவது பண்ண வேண்டியிருந்தா கூட அதுக்கு கவுண்டரும் பண்ணியிருப்பாங்க. அது இப்படி ஆகும்னா அதுக்கு கவுண்டரா எப்படி பண்றதுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இஷ்டத்துக்கு நம்ம வந்து இயற்கையை சீரழிச்சிடக்கூடாது, இஷ்டத்துக்கு இயற்கைக்கு வந்து பாய்ப்பை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நிறைய வந்து என்கோடடா சொல்லியிருப்பாங்க, பரிபாஷையில சொல்லியிருப்பாங்க. நேரடியா எல்லாத்துக்கும் புரியாது. அத நல்லா ஒரு படிச்ச ஒரு ஞானிகிட்ட தான் போய் அதை கத்துக்கிடணும். அவங்க வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி, இன்கேஸ் இதை இப்படி பண்ணனா உனக்கு இப்படி இம்பாக்ட் வரும், அந்த இம்பாக்ட நீ வந்து நிவர்த்தி பண்றதுக்கு இப்படி பண்ணு, அதையும் அந்த ஞானிகள் தான் சொல்ல முடியும். அதனாலதான் அவங்க வந்து அதை வந்து மறைச்சு சொல்றாங்க.
வேற எந்த காரணமும் இல்லை. ஏன்னா நாம தவறுதலா பயன்படுத்தி நாமளே பாதிப்ப நமக்கு உண்டாக்கி இயற்கைக்கு உண்டாக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தான். ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து சாதாரண கருத்துக்கள் கிடையாது. அவங்க உடல்ல உள்ள பார்ட்ஸ், அதாவது உடல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, உடலுக்குள்ளால எந்த மாதிரி அத்தனை சக்தியும் போகுது, என்னென்ன ஆர்கன் இருக்குது, நம்ம சொல்றோம் அனட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜி, 1008 ஆலஜி சொல்றோம். அத்தனையும் அப்படியே அவங்க உள்ளால நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா உள்ளால ஹார்ட் இப்படி இருக்குன்னு பாக்குங்க. அவங்க உள்நோக்கிய பார்வையிலே உள்முகமா திருப்பி பார்க்க முடிஞ்சது. அப்படியே ஒரு கண்ணாடிக்குள்ளால எப்படி இருக்குமோ அப்படி அவங்களால பார்க்க முடியும். அப்படி உணர்ந்து சொன்னதுதான் இந்த பாடியோட அனட்டமி, பிசியாலஜி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட்டோ ஒரு கருவியோ மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்க்கல. எல்லாத்தையும் உணர்ந்து அதை அறிஞ்சுதான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜ் கிராமர் தொல்காப்பியம் வந்தது, அகஸ்தியரோட இலக்கணம் வந்திருக்கு. அடுத்தது நம்ம ரசவாதம்னு சொல்ற ஆல்கமி, ஹியூமன் பிசியாலஜி, பயாலஜி, யோகா, நாடி சயின்ஸ், மெடிசின், டெக்னாலஜி, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, காயகல்பம், காஸ்மாலஜி, நேச்சர் சயின்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இது சொல்லிக்கிட்டே போகலாம். தேர் ரியல் சயின்டிஸ்ட், அவங்கதான் உண்மையான விஞ்ஞானிகள். எதுக்காக இந்த வார்த்தை ரியல் சயின்டிஸ்ட், கிரவுண்டட் இன் இன்டெகிரிட்டி, எத்திக்கல் கான்டாக்ட், ப்ரொஃபவுண்ட் பியூரிட்டி, இந்த வேர்டெல்லாம் எதுக்கு போடுறோம்னா, ஒரே வார்த்தையில சொல்ல போனோம்னா இயற்கையோடு இணைந்து அதற்கு புறம்பாக எதுவும் பண்ணாம இத்தனையும் செய்தாங்க. அதுதான் இதுல சிறப்பு. அதே மாதிரி அவங்க நம்மளுடைய வாழ்வியல் முறையே இப்படிதான் வாழணும், ஒரு இன்டெகிரிட்டியோட வாழுங்க, ஒரு டிசிப்ளினோட வாழுங்க, ஒரு அறநெறியோட வாழுங்க, அண்ட் ஹார்மோனி வித் நேச்சர். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி வாழ்ந்தாதான் தட் லே ஃபவுண்டேஷன் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க அதுக்கப்புறம் தான் ஆன்மீகமே தொடர முடியும். அது வரைக்கும் ஆன்மீகம் நோ. நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டா ஆன்மீகம், சாமி கும்பிட்டா ஆன்மீகம், மந்திரம் சொல்லிட்டா ஆன்மீகம். ஓகே, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாம் நம்ம அந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு செய்யற வார்ம். நம்ம அடுத்த லெவல் போகணும்னா மெயினானது இன்டெகிரிட்டி, டிசிப்ளின், விர்ச்சியூ, ஹார்மனி வித் நேச்சர். இது எல்லாம் இருந்தாலே அதுவே பெரிய ஒரு நல்ல காரியம்தான். அவங்க டெய்லி ரொட்டீன், சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. டெய்லி ரொட்டீன், வீக்லி ரொட்டீன், மந்த்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணணும். ஃபுட் இஸ் கன்சிடர்ஸ் மெடிசின், உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த கொள்கையில் தான் இருந்தாங்க. பிணி அணுகா விதி ஒழுக்கம் அப்படின்னு தேரையர் சொல்லியிருப்பாரு. நீ சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பாதம். அதாவது நீரை சுருக்கினா சுட வச்சு, மோர் பெருக்கினா நிறைய தயிர்ல தண்ணி நிறைய ஊத்தி மோர் ஆக்கி, நெய்ய உருக்கி உண்டிங்கன்னா பிணிங்கிற பேய் உங்களை நாடாது. அதாவது வாழ்வியல் முறையில வாரத்துக்கு ஒருக்கா தலைக்கு குளிக்கிறது எப்படி, என்னென்ன பண்ணணும், அந்த வாழ்வியல் முறையிலே லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல லைஃப் ஸ்டைல் மெடிசின், இன்னைக்கு அந்த புது வார்த்தையை கண்டுபிடிச்சது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைல முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனாலதான் பிணி அணுகா விதி ஒழுக்கம் அப்படின்னே தேரையர் சித்தர் கம்ப்ளீட்டா பாடியிருக்காரு. பிணி இல்லா வாழ்வு, இது அகஸ்தியர் சொன்ன வார்த்தை. எல்லாமே நம்ம வாழ்வியல்ல ஒரு சாதாரண மனுஷங்களும் எப்படி பின்பற்றணும், எப்படி நம்ம அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு அடித்தளம் இடணுங்கிறத வாழ்வியல் முறையிலே கொடுத்தவங்க. சோ இதுல முக்கியமானது லிவிங் இன் ஹார்மோனி வித் நேச்சர். தட்ஸ் வாட் வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இப்ப சித்தர்கள் வந்தா அகஸ்தியர்ங்கிற பேர் தெரியாம இருக்காது. அகஸ்திய மாமுனி அவர் பொதிகை மலையில தான் வாழ்ந்தார். அதைத்தான் நம்ம தென் கைலாயம்னு சொல்லுவோம், பொதிகை மலைய. இவரை என்ன 17 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. 18 பேருக்கு இவர் தான் தலைவரா இருந்தாரு. அந்த ஒரு மரபுலே வழி வழியா நமக்கு இந்த முத்திரைகள் கொடுக்கப்பட்டது. அதுக்காக தான் நான் சொல்றேன் சித்தர்களை பற்றி. தேரையர், புலஸ்தியர், இவங்க 2 பேரும் அகஸ்தியரோட நேரடி சிஷ்யர்கள்.
அவங்கதான் இந்த சித்தர்கள் கோட்டம், பொதிகை மலை, பாபநாசம் அப்படிங்கிற இடத்த காட்டுனது. அவங்க வழிகாட்டுதலின் படிதான் இந்த சித்தர்கள் கோட்டம் அப்படிங்கிற இடம் பாபநாசத்துல பொதிகை மலையில அடிவாரத்துல சுவாமி ராஜனீஸ்வரன் சுவாமிகளால் நிறுவப்பட்டது. அவங்க சொன்னதின் பேரில் தான் இந்த சித்தர்கள் கோட்டத்துல வாழ்ற அத்தனை சித்தர்களுக்கும் பொதிகை சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவர் அகஸ்தியர் எங்க அவர் எப்படி பொதிகை மலையில வாழ்ந்தாருன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, அவருடைய ஞான விளக்கம் பாடல்ல பாருங்க, அவர் சொல்லியிருப்பாரு, தண்டாமல் பொதிகைமா மலையில் என்னை ஸ்தாபித்து தயங்காமல் இருக்கச் சொல்லி ஒன்றான பரப்பிரமம் சொன்னார். ஓஹோஹோ புலத்தியனை உரைத்திட்டேனே. புலஸ்தியருக்கு சொல்றாரு தன்னோட சிஷ்யருக்கு, பொதிகை மலையில என்னை ஸ்தாபிச்சு இங்க தயங்காம இருக்க சொன்னாரு, பரப்பிரமம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அவரே சொன்னது ஞான விளக்கம் பாடல்ல. சோ அந்த பொதிகை சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டதான் இந்த முத்திரை. இந்த எவல்யூஷன் எப்படி வந்ததுன்னா, வரிசையா அந்த அகஸ்தியர் மாமுனில இருந்து அந்த வகைராக்கள் வழியா அதுல பாடலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அருட்குரு சிவராஜ யோகி அப்படிங்கிற அவரோட கைக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யரான ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமிக்கு இந்த அருட்குரு சிவராஜ் யோகி மூலம் கிடைக்குது. அதை தொடர்ந்து இந்த சித்தர்கள் கொடுத்த முத்திரைகளோட ஓவராலா கொடுக்குறாங்கன்னா அப்படி எல்லாத்தையும் தர மாட்டாங்க. அவங்க உணர்த்துவாங்க. அந்த உணர்த்தப்பட்டதை திருப்பி நம்மளுடைய சுவாமி ராஜனீஸ்வரன் சுவாமி ஆராய்ச்சி பண்ணி தன்னை உள்ளுக்குள்ளால அதை முயற்சி செய்து அதை பார்த்து எப்படி எப்படி நடக்குன்னு சொல்லி அதை நமக்கு வெளிப்படுத்தினதான் இந்த அஸ்ன முத்திரை. இப்போ அந்த முத்திரையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கோ மற்ற யாருக்குமோ தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க சொன்னதை நம்ம உள்வாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க நிலையில இருந்தா தான் அவங்க கிரகிக்கிற அத்தனையும் என்னால உணர முடியும். ஏதோ என் அறிவுக்கு பட்ட அளவுல நான் புரிஞ்சத இந்த அஸ்னா முத்திரையில எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஏன்னா எப்பவுமே ராஜனீஸ்வரன் சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா, சயின்ஸோட நம்ம எதையும் இணைச்சு பேசணும். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ்லயே வாழ்ந்து சயின்ஸ்ல உலகம் அதுலயே சுழண்டு வருது. அப்போ நம்ம சும்மா சொன்னோம்னா ஏதோ ஒரு மாயாஜால வித்தை காட்டுறாங்கப்பா, 2 விரல தொடுவாங்கன்னா உடனே சரியாயிடும், கிண்டல் தான் பண்ணுவாங்க. நம்ம இந்த முத்திரைகளை எப்படி சயின்ஸோட இணைஞ்சு போகுதுங்கிறத அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி அவங்களோட கைடன்ஸ் மூலம்தான் இதுக்கு உரிய என்னென்னதெல்லாம் நம்ம சித்தர்களோட இதுலயோ அல்லது உபநிடதங்களோடையோ டாக்குமெண்ட் இருக்குங்கிறத எடுத்து கலெக்ட் பண்ணி அவங்க இதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு அந்த ஒப்புதல் பெற்றுதான் இதுல நம்ம நம்ம இப்போ பார்க்க போற எல்லா கிளாஸ்லயும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். இந்த முத்திரை பிரத்யோகமா முதியோர்களுக்கானது. அதனால்தான் ஜீரியாட்ரிக் கேர்ல இந்த கோர்ஸை போட்டிருக்கிறோம். முதியோர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக முதியோர்கள் தவிர மற்றவங்க பண்ணக்கூடாதானா? பண்ணலாம். எல்லாருக்குமே இது சூட்டபிள் தான், மாடர்ன் சொசைட்டிக்கும் சூட்டபிள் தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அதாவது எல்லாரும் பரபரத்து காலில் ரெக்கைய கட்டி ஓடிட்டு இருக்கோம். யாருக்கும் நிக்க நேரம் இல்லை, யாருக்கும் திரும்பி பார்க்க நேரம் இல்லை, குடும்பத்தை பார்க்க நேரம் இல்லை, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உழைக்கிறதுக்கு நேரம் இல்லை, தான் ஓய்வெடுக்க நேரம் இல்லை. இந்த நேரத்துல போய் நீ மூச்சை இப்படி இழு அப்படி இழு, தம் கட்டி இறுக்கி இப்படி அப்படி இப்படி 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 பாசிபிலிட்டியே கிடையாது. எல்டர்ஸுக்கு மூச்சுடையே திணறவன எப்பா லெஃப்ட் இப்படி அமுக்கி பிடிச்சு 5 நிமிஷம் தம் கட்டி இருன்னா எங்க போவாங்க? அப்படியே தம் கட்டி ஒரே அடியா மூச்சே போயிடும். இன்றைய கால சூழலுக்கு தகுந்தபடி நமக்கு முத்திரைகளை இந்த அஸ்னா முத்திரைகள் மூலம், அஸ்ன முத்திரைகள் மூலம் நமக்கு கிளியரா எவ்வளவு இலகுவா, எவ்வளவு சுலபமா, அதே டைம்ல எவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க.
இந்த முத்திரை நீங்க பயிற்சி பண்ண பண்ண பண்ணதான் உங்களால வந்து அதோட மகிமைய புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அப்போ இந்த முத்திரை செய்வதற்கு என்னென்ன பண்ணணும், என்ன கண்டிஷன்ஸ்? ஒரே ஒரு கண்டிஷன் தான். உங்களுடைய சுவாசம் இடது பக்கம் போகுதா வலது பக்கம் போகுதா, அவ்வளவுதான். இத கண்டுபிடிக்க தெரியணும். வலது பக்கம் போகுதா சுவாசம், இடது பக்கம் போகுதா, அதை கண்டுபிடிக்க தெரியுது. ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னால கண்டுபிடிக்க முடியலையே, பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. முயற்சியுடைய இகழ்ச்சி அடையார். கண்டிப்பா சிலவங்களுக்கு ஒரு வாரத்துல பிடிபடும், சிலவங்களுக்கு ஒரு மாசத்துல பிடிபடும். எனக்கு பிடிபடுற வரைக்கும் நான் அந்த சுவாசத்தை கவனிச்சுட்டே இருப்பேன்னு ஒரு முழு முயற்சியில ஈடுபடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நானும் அந்த பயிற்சி பண்ண முன்னாடி எனக்குமே எதுல லெஃப்ட்ல போகுது ரைட்ல போய் நானும் கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியல. பிராக்டிஸ் பண்ணதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நானும் அதை கவனிக்கல, உள்நோக்கிய பார்வையே இல்லாமத்தான் என்னது 65 வயசா கடந்து வந்தாச்சு. அட்லீஸ்ட் எங்களுக்கு இப்பவாது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறோம். நீங்க எல்லாம் லக்கின்னு எதுக்கு கண்ணையா சார் சொன்னாங்கன்னா இப்பவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை பிடிச்சுக்கோங்க. அதுதான். சோ ஒரே ஒரு கண்டிஷன், இடது சுவாசமா வலது சுவாசமா போகுதுங்க கண்டுபிடிக்கணும். வேற எந்த ஸ்ட்ரிக்டான கண்டிஷனும் கிடையாது. ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த பிராக்டிஸை எந்த நேரமும் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஒரு சொல்லுவோம், சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்கன்னு சொல்றோம். எதுக்குன்னா இதுல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த உயிர் சக்தியை உள்ளால சுழல விடுறதுக்கு தூண்டுற பிராக்டிஸ்ங்கிறதுனால சாப்பிட்ட உடனே அந்த ஜீரணிக்கக்கூடிய என்சைம்ஸ் அதெல்லாம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு பண்ணுங்கிறது. ஆனா செட் ஆனவங்க பண்ணவும் செய்வாங்க, ஒன்றும் பெரியது கிடையாது. அதனாலதான் எந்த நேரமும் எப்பவும் பண்ணலாம். அடுத்தது வந்து எந்த ஏஜ்லயும் பண்ணலாம், ஆணா இருந்தாலும் பண்ணலாம், பெண்ணா இருந்தாலும் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், ஈவன் சில்ட்ரன் கூட பண்ணலாம். பிரீத்திங் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா, ஓகே, ரைட், தட்ஸ் ஆல். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் அந்த பயிற்சியில இருக்கேன், நான் அஷ்டாங்க யோகம் படிச்சுட்டு இருக்கேன், நான் அந்த யோகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்கு. யோகா படிச்சிடணும், முத்ரா படிச்சிடணும், நம்மளோட உடலை நல்லா வச்சிருக்கணும்னு எல்லாரும் எங்கெங்கயோ எவ்வளவோ தட்டு மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலும் நீங்க நிறுத்தவே வேண்டாம். இது அதை வந்து இன்னும் உங்களுக்கு கூடுதலா நல்ல விதமான எஃபெக்டை கொடுக்கும். நீங்க மற்ற எந்த யோகா பயிற்சியில இருந்தாலும் சரி, எந்த முத்திரை பயிற்சியில இருந்தாலும் சரி, அதை நீங்க விட்டுட்டு இதுக்கு வாங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். எல்லாமே உங்களோட மெத்தட நீங்களா அனுபவபூர்வமா உணர்ந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. அதனால பழகதான் உங்களுக்கு இதோட இது புரியும். எப்படி மற்ற முத்திரை இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஒரே ஒரு இது நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் பிரீத்திங் இருக்குல்ல, 2 சுவாசத்தோட கண்டிப்பா அந்த சுவாசத்தின் அடிப்படையில தான் செய்வோம் இந்த முத்திரை. அந்த அலைன்மெண்ட் அதான் இயற்கையோடு இணைந்தது. இயற்கையோடு இணைந்ததுன்னு சொல்றதே, இயற்கையா இடது சுவாசம் போற நேரத்துல இந்த முத்திரையை செய்யுங்க, வலது சுவாசம் போற நேரத்துல இந்த முத்திரையை செய்யுங்க அப்படிங்கறதுதான். இது என்ன பண்ணும்னா உடல் ஃபுல்லா பிராண சக்தியை வந்து என்டையர் பாடியில வந்து தூண்டி விடும். அப்புறம் உடல்ல உள்ள பஞ்ச பூதங்களை இயல்பாவே சரி கட்டும், சீரமைக்கும். அதே மாதிரி வளர்பிறை தேய்பிறை, சந்திரனோட வளர்பிறை தேய்பிறை காலத்துக்குள்ளால வெளியில என்னென்ன நடக்குதோ அதே இது உடம்புலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிங்கிற முக்கியமான கான்செப்ட் தான் இந்த முத்திரைக்குரியது. இதுல திருப்பி வந்து பிராணாயாமம் பண்ணிட்டு பண்ணணும், இந்த ஆசனத்துல அப்படியே இந்த ஆசனத்துல உட்காரணும், அதுல எந்த ஆசனமும் தேவையில்லை. உங்களுக்கு சௌரியமான ஆசனத்துல உட்கார்ந்துக்கலாம், உங்களுக்கு சௌரியம்னா படுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது வந்து எந்த எனர்ஜியும் வந்து அதை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி சீல் பண்ணி வைக்கல, அல்லது எனர்ஜியை வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ பண்ண, அதெல்லாம் எதுவுமே நம்ம ஃபோர்சிபிளா எதுவுமே பண்ணல. இயல்பா உடல்ல என்ன நடக்குதோ அந்த இயக்கத்தோட இணைஞ்சு போறோம். அதுக்குதான் இவ்வளவு பாயிண்ட் சொல்லி இருக்குது. அப்புறம் இந்த உயிர் சக்தி இதோட சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிடுறேன், ஏன்னா அடுத்த கிளாஸ் நேரம் ஆகுது. அத நம்ம வந்து உயிர் சக்தி தான் பிராண சக்தின்னு சொல்றோம். நம்ம மூச்சு நாசி இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா சொல்றோம். நாசி வழியா நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளம்? மூச்சு நின்னுச்சுன்னா ஆளு
அவுட் அப்படின்றோம். சோ அந்த மூச்சு தான் நமக்கு வந்து இந்த பிராணசக்தி உடல் எங்கும் பரவுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். இத வந்து நம்ம என்ன பண்ணணும், உயிர் சக்தி பரிமாற்றம்னே சொல்லுவாங்க. இந்த முத்திரைகள்லாம் அதுக்குதான் பயன்படுது. இந்த உயிர் ஆற்றல் பிரஸ்னோபனிஷத்துல சொல்லியிருப்பாங்க, உயிர் சக்தி வந்து ஆத்மாவில இருந்து தொடங்குது, ஆத்மாவிடம் இருந்து தொடங்குது. இதை பற்றி எல்லாம் நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். மூச்சே ஆயுள். ஏன்னா நம்ம வந்து உள்ளால வந்தது, சித்தர்கள் சொல்றது என்னன்னா, நம்ம பிறப்பெடுத்து வந்ததே நமக்கு இத்தனை சுவாசம் அப்படிங்கறதான். ஒரு நாளைக்கு 21,600 பிரெத்ஸ் நம்ம எடுக்கிறோம், சுவாசங்கள் எடுக்கிறோம். அப்போ நீங்க 70 வயசு இருக்குன்னா 70 வயசுக்கு எத்தனை நாள்னு கணக்கு பண்ணிக்கோங்க. தட் இன்ட்டு 21,600. ஒரு நாளைக்கு இவ்வளவு சுவாசங்கள். அப்போ ஒரு வருடத்துக்கு எவ்வளவு, 70 வருடத்துக்கு எவ்வளவு, 80. அப்போ நமக்கு வந்து இத்தனை சுவாசம்ங்கிறத பிக்ஸ் பண்ணி தான் நம்ம உயிரோட வந்திருக்கிறோம். அப்போ நான் வந்து சுவாசத்தை குறைச்சி டைம்னா ஒரு நாளைக்கு 21,600க்கு பதிலா 20,000 தான் பண்ணேன்னா என்னோட ஆயுள் காலம் கூடும், நாள் கூடும் இல்லையா? நம்பர் ஆஃப் பிரீத்ஸ்ல தான் வந்திருக்கிறோம். அதே நான் வந்து ஒரு நாளைக்கு 21,600 தான் செலவழிக்கணும், நான் 25,000 செலவழிச்சேன்னா ஆயுள் கட் ஆகும், குறையும். சோ இந்த மாதிரி மூச்சே ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல. அதைத்தான் சொல்ல வரேன். அப்புறம் நம்ம நினைப்போம் இடது சுவாசம் வலது சுவாசங்கிறதுலாம். இந்த 2 வழியா சுவாசம் தனித்தனியா தான் போகுதுங்கிறதே நமக்கு முதல்ல தெரியாது. எனக்கெல்லாம் முதல்ல தெரியல. நான் நினைச்சேன் இடது பக்கம் வந்து வலது பக்கம் போகும் போல, வலது பக்கம் வந்து இடது பக்கம் போகும் போல. இப்படிதான் ஒரு புரிதல் தவறுதலா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சுவாமிகள் சொன்னப்பறதான் நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்தா ஒரு சைடு தான் போகுது, ஒரு சைடு தான் போகும், ஒரு சைடு போய் ஒரு சைடு தான் வரும். இடது சுவாசம்னா இடது பக்கம் வந்து சுவாசித்தது வெளியில வர இடது பக்கம் தான். இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் ரெண்டுமே வந்து இடது நாஸ்ட்ரல் சொல்லுவோம், லெஃப்ட் நாஸ்ட்ரல் இடது நாசி, ரைட் நாஸ்ட்ரல் வலது நாசி. வலது நாசி வழியாக செல்லும் சுவாசம் தான் நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை வலது நாடின்னு சொல்லுவோம், அதை பிங்கலைன்னு சொல்லுவோம், இடகலைன்னு சொல்லுவோம். சரி, அதை குழப்பிக்க வேண்டாம். இடது சுவாசம் வலது சுவாசம் அது மாத்திரம் போகும். இத கிளியரா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சுவாசம் வந்து உள்ளால எப்படி உடல் ஃபுல்லா ஊடுருவி போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இடது சுவாசம் வந்து வலது காலின் பெருவிரலில் தொடங்கி அப்படியே அந்த பாதை மேல போகுது, பைடைரக்ஷனல் தான். அப்படியே போய் இங்க த்ரோட் இருக்கு இல்லையா, தொண்டை கிட்ட கிறிஸ்கிராஸ் ஆகுது. கத்தரிக்கோல் மாறலன்னு போட்டிருப்பாங்க. அப்படியே மாறி அப்படியே கபாலம் வரைக்கும், ஸ்கல் வரைக்கும் போய் முட்டி திருப்பி வந்து இடது சுவாசம் வழியா மார்பை அடைந்து மார்புல இருந்து கைக்கு வருது. சோ காலுட்டு கை கடைசியில விரல் நுனி வரைக்கும் வந்துருது. ஒரு சுவாசம் இடது பக்கம் சுவாசிக்கிறது. ஏன்னா அந்த இடது சுவாசம் வலது சுவாசம் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் எனர்ஜி, அந்த பயோ எனர்ஜி சர்க்குலேஷனுக்கு காரணம். அந்த ஏன்னா உடல்ல 72,000 நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகள் எல்லாமே இந்த 2 திருப்பி உபநாடிகளா போயிடும், இங்க இருந்து பிரிஞ்சு எல்லா பக்கமும். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இடது சுவாசம் வலது பெருங்கால்ல தொடங்கி மேல வரைக்கும் போய் திருப்பி இடது கையிலே வந்து முடியுது. வலது சுவாசம் வந்து இடது பெருவிரல்ல தொடங்கி, இடது கால் பெருவிரல்ல தொடங்கி போயுது. அதனால ரெண்டையும் கலர் டிஃபரன்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறோம். இப்போ சுவாசம் இப்படி போகுது. இப்போ நீங்க வந்து இத மைண்ட்ல ஏத்திக்கிட்டு என்ன சுவாச பயிற்சி சொல்றதுனால தான் நான் இது வரைக்கும் அட்லீஸ்ட் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கிளாஸ்ல நான் நடத்துறேன். சார் என்னோட டைம் முடிஞ்சுதா இருக்கா? ஆமா, இன்னைக்கு பிளான் பண்ணோம். ஓகே ஓகே, அப்ப அதோட முடிச்சுக்கலாம், நாளைக்கு தொடங்கலாம். சோ இந்த இப்போ நீங்க செய்யற அந்த மூச்சு சுவாசம் டெய்லி கேட்கிறோம் இல்லையா, டேப்லேஷன், அதுதான் ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல். நீங்க முத்திரை செய்யறதுக்கு அந்த அடிப்படை தேவை. சுவாசம் எப்படி போகுதுங்கிறத இன்னைக்கு தெரிவிக்கணும். இயற்கையோடு இணைந்த முத்திரை என்னன்றத சொன்னோம், தொன்மையான சித்தர்கள் யாருன்னு சொன்னோம், இந்த முத்திரைகள் எப்படி நமக்கு வழங்கப்பட்டதுன்றும் பார்த்தோம். சோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.